திருவெம்பாவை பதிகம் 6. மானேனி நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஏனோர்க்கு தங்கோனை பாடேலோரெம்பாவாய். மான் போன்ற நடைய உடையவளே, நேற்று நீ என்ன சொன்ன எங்ககிட்ட? உங்களை நானே காலையில் எழுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் உன்னை எழுப்பும்படி ஆகிவிட்டது. சரி, உன் சொல் போன திசை எங்கே? சொன்னதை செய்யலையே, கொஞ்சமாவது வெக்கப்படுறியா? உனக்கு இன்னும் விடியவில்லையா? வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகத்தில் உள்ளவங்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்க. அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும். எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு. இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை பாடல் வரிகள் சொல்லுது. இந்த வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இப்பாடல் சொல்லுது. ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும், இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு கேலிக்கு ஆளாகி தலை குனிய நேரிடுங்கிறத இப்பாடல் தெளிவாக தெரியப்படுத்துது.